ஹாய் மக்களே, நான் தான் உங்க கௌஷிக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிரிக்கெட்டோ நான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுவுமே நம்ம பார்க்க போறது இல்லை. ஏன் இன்னைக்கு நான் இவ்வளவு ஒரு மாதிரி ஆஷா பேசணும்னு வந்திருக்கேன்னா, இந்த இந்த ரெண்டு வீடியோல உங்களை பார்க்கும்போதே தெரியும் இந்த ஆளை ஏன் இவ்வளவு ஃப்ரேம் பண்றாங்க, ஏன் இந்த ஆளை வந்து இவ்வளவு ஹைப் பண்றாங்கன்னு தெரியல. இந்த மீடியாஸ்லாம் எல்லாருமே மனுஷங்க, சக மனுஷனா பார்த்தா போதும். அதை விட்டுட்டு இந்த கேஸ்ட் இந்த இதெல்லாம் வச்சு என்ன பாக்குற விதம் தான் எனக்கு தெரியல. இந்த ஆளோட லாஸ்ட் ரெண்டு வீடியோ நான் பார்த்திருந்தேன். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் திவாகர். அவரை வந்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும்னு பார்த்தேன். அந்த ஆள் பேசுனதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு என்ன மரியாதை தேவை? அவனை தோணுது, கிட்டத்தட்ட அசிங்கமா திட்டலான்னு தான் எனக்கும் தோணுது. அந்த ஆள் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? அந்த ஆளையும் ஏன் இந்த மீடியாக்காரங்க இன்டர்வியூ இவ்வளோ ஹைப் ஏற்றி கேட்கறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு இன்டர்வியூயும் போயிட்டு நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், இது கான்ட்ரவர்சியா இருக்கு. அந்த ஆள் பேசுற விதமே எல்லாமே எப்படிமா இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாமல் இருந்திருந்துருக்கலாம். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்றாம நடந்துக்கிறது பெஸ்ட்டு. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்க குடும்பத்தில் என்ன விரும்புகிறாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்து மூலமாக அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது. நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியும், திவாகரோட வீடியோ. அந்த வீடியோல அந்தாலும் என்ன பேசுறான் பாருங்க. செத்து போன கவின் அது பண்ணது உண்மையாலே ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் அதுக்காக அகேன்ஸ்டா வீடியோ போடணும் அப்படி கூட எனக்கு மன வருத்தம் இருந்துச்சு. அதுக்காக நான் வீடியோ போட்டு ஃபேம் தேடணும்லாம் எனக்கு இல்லை. அவங்க ஜாதியை பத்தி குறிப்பிட்டு பேசியிருக்கான். அந்த பையன் வந்து இப்ப கொலகாரன் ஆனதுக்கு அந்த பொண்ணுதான் காரணம்னு இருக்கான். இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு தற்கொலைத்தனமான ஒரு விஷயமா இருக்கு பாத்தீங்களா? ஒரு இன்டர்வியூ வரணும்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுதான் அந்த இன்டர்வியூவே இருக்கு. அந்த இன்டர்வியூ வந்து இவனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரபுளா பேசணும்ன்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப அந்த மீடியா வந்து இன்டர்வியூ எடுக்கிறதே வேஸ்ட் தானே. இன்டர்வியூல ஒருத்தர் கேட்கிறாரு, ஆங்கர் கேட்கிறாரு, ஜிபி முத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆள் என்னமா சொல்றான், ஆஃப் த கேமரா போயிட்டு அந்த ஆஃப் த கேமராலாம் அவங்க மைக்கையும் ஆஃப் பண்ணல, கேமராவையும் ஆஃப் பண்ணல. அந்த ஆளோட உருவம் தான் தெரியலையே தவிர அந்த ஆள் பேசினது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. ஏன்னா கீழே உள்ள ரொம்ப லோ கிளாஸ் அவங்களோடலாம் ஈக்குவலாக பேச இல்லை எடுக்கிறது அது கூடலாம் ஈக்குவலாக நான் இது பண்ணேன்னா என்னோட இது டோட்டலாக இறங்கிரும். ஓகே, வீட்லயே திட்டிட்டு இருக்காங்க. ஜிபி முத்தை பத்தி என்ன சொல்ற தெரியுமா? அது ஒரு லோ கேஸ்ட். அந்த கேஸ்ட பத்தி எல்லாம் பேசினா எங்க வீட்டுல அசிங்கமா பேசுவாங்க. அந்த ஆளை வந்து என் கூட கம்பேர் பண்ணாதீங்கன்றாரு. இந்த ஆள் என்ன அந்த அந்த விதத்துல இந்த ஆள் உயர்ந்துட்டான். இந்த ஆள் இன்னமும் வந்து நீங்க இப்படி வந்து ஹைப்பத்தி ஃப்ரேம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாட்டு மக்களும் நாசமா தான் போவீங்க.